இப்போ இதில் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து இவர் டிசைன் பண்ணி கொடுக்குறார் இம்ரான் ஹுசைன். இந்தந்த சூறா இந்தந்த நாட்களில் ஓதுங்கன்ட்டு. இதுக்கு ஹதீஸ்கள்லாம் கிடையாது. இப்போ இது ரசூல்லா வந்து கற்றுக் கொடுத்தாங்களா 30 நாளில் ஓதுங்கன்னு தான் இருக்குது. 30 நாளில் எப்படி பிரித்து ஓதுங்கிறது இல்லை. அதனால் வந்து பலரும் பலவாறாக பிரித்து ஓதியிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ ஜூஸாக பிரிச்சிருக்காங்களா 30 ஜுசு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அதை என்ன பண்ணியிருக்காங்க, குரானை மொத்தமாக இப்படி எடுக்க வேண்டியது, புரியுதா? மொத்தமாக இப்படி எடுத்துக்கோ, 300 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோ, 10 பேஜாக பிரிச்சிட்டாங்க. 300 பேஜ் உதாரணம் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். 300 பேஜ் இருக்குது, 10 பேஜாக 30 பாட்டாக பிரித்து இது 10 ஓதிக்கிங்கன்ட்டாங்க. இந்த பேட்டர்னில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சூறாக்கள் உடையுது. சூறாக்கள் உடையுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் மட்டும் அங்கே இருக்கும். இந்த 90% சூறா இங்கே ஒரு 95% சூறா இந்த ஜூஸில் இருக்கும். அடுத்த ஜூஸில் பார்த்தீங்கன்னா பாதி சூறா இருக்கும். ஆனால் இந்த சூறா உடைக்கிறது வந்து தப்பு. ஏன்னா சூறா வந்து உடைக்கிறது வந்து ஆதாரம் கிடையாது. இந்த அடிப்படையில் சூறாக்கள் உடைக்கக்கூடாது. சூறாக்கள் உடைக்காமல் ஒரு மெத்தடில் ஓதணும். இல்லை இந்த சூறாக்கள் உடைக்கிறாங்க இல்லையா, இந்த சூறாக்கள் உடைக்கிறது வந்து நிறைய பேர் குறை சொல்கிறேன். இந்த ருக்கு பிரிக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா அது தொழுகையில் மினிமம் இந்த அளவுக்கு ஓதலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் தான் அது கொடுக்குறாங்க. இந்த சம்பவத்தை முழுசாக ஓதுங்க, மூசாவிடம் என்னது ஃபிரௌனிடம் அனுப்பினோம் அப்படின்னு முடிச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் நடந்த ஒரு 4-5 நிகழ்வை சொல்லி அது ஒரு சென்டென்ஸாக முடிங்க. ஏன்னா அவங்க அரபி விளங்கி ஓதணும். நமக்கு பிரச்சனை இல்லை, எங்கே முடித்தாலும் அது பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே விஷயம் என்னன்னா இந்த ஜூஸு இது இருக்குல்ல, இது வந்து சிறந்த நடைமுறையில் பிரித்து வச்சுருக்காங்க. இது பெருசாக நம்ம வந்து குற்றம்லாம் சொல்லலை. அது பண்ணவங்க பண்ணிங்க, அது என்னவோ மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்க. சூறா வந்து எப்பயுமே சூறா பாதி உடச்சி நிறுத்திருக்க மாட்டாங்களா. தொழுகையில் சில வசனங்கள் கூட ஓதலாம், அது தனி மேட்ரு. ஆனால் ஒரு குரானை படிக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குல்ல, இதோடைய மெத்தடில் வந்து தனி. அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1ஆம் தேதி தொடங்கணும். அப்போ ரசூலா ஒவ்வொரு மாதமும்ட்டாங்களா, ஒவ்வொரு மாதமும் குரானை ஓதி முடிப்பீராக அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்கிறாங்க. அப்போ கம்பல்சரி ஒரு மாதம்னா என்ன ஆகும், 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம், 30ஆம் தேதி அல்லது 29ஆம் தேதி முடிக்கிறோம். அப்போ இந்த பேட்டர்னில் நம்முடைய அந்த ஓதுதல் இருந்துச்சுன்னா, இந்த பேட்டர்னில் நம்ம அந்த ஓதுதலை தொடர்ந்து கொண்டு போனோம்னா என்ன ஆகுங்கிறாருன்னா அந்த மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்ங்கிறது. அதில் வந்து இவர் இன்னொரு மேட்ரு என்ன சொல்கிறாருன்னா, அப்போ ரசூலா மாதத்தோட கம்பேர் பண்ணுறாங்களா, ஒரு மாதம் ஒரு குரான், ஒரு மாதம் ஒரு குரான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு மாதம் வந்துச்சா ஒரு குரான், 12 மாதம் 12 குரான், இப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கன்ட்டாங்க. அப்போ இதில் இவர் என்ன சொல்கிறாரு, மாதத்தோட ரசூலா லிங்க் பண்ணதுனால மாதம் எப்படி இருக்கோ அப்படியே குரானும் படிப்போங்கிறார். மாதம் எப்படி இருக்கு, நாட்கள் வந்து அப்படியே வந்து சந்திரன் வந்து வளர்ந்து அப்படியே தேயுதா, 36வது அத்தியாயத்தில் அது வருது இல்லை, உர்ஜுனில் கதிமண்டு, சந்திரனுக்கு பல நிலைகளை நாம் ஏற்படுத்தியுள்ளோம், முடிவில் அது உலர்ந்து வளைந்த பேரிச்சங்கொம்பு போல் அது ஆகி விடுதுங்கிற. அப்போ குரானும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வளருது. இந்த பேட்டர்னில் ஒரு சார்ட்டும் வந்து அவர் போட்டு கொடுக்குறாரு. இதை பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான ஒரு மேட்ரும் வந்து இழுக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இதை ரசூலா வந்து மாதம் சொன்னாங்களா, ஒவ்வொரு மாதமும் குரான் ஓதுங்கன்ட்டு. அப்போ ஜனவரியில் ஆரம்பித்து பிப்ரவரியில் முடிக்கிறதா, புரியுதா இல்லையா? ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பித்து ஜனவரி 30ஆம் தேதி முடிக்க சொன்னாங்களா, பிப்ரவரி 1ஆம் தேதி ஆரம்பித்து 28 முடிக்க சொன்னாங்களா, மார்ச் 1 ஆரம்பித்து மார்ச்சில் முடிக்க சொன்னாங்களா? அந்த மாதத்தில் முடிக்க சொல்லலை. ரமலானில் ஆரம்பித்து ரமலானில் முடி, ஷவ்வாலில் ஆரம்பித்து ஷவ்வாலில் முடி, ஷாபானில் ஆரம்பித்து ஷாபானில். இப்போ இந்த மாதத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ண சொல்கிறோம். அப்போ இதை பற்றி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கேலண்டர் மெத்தட் இருக்குல்ல, இன்றைக்கி நம்ம சூரிய கேலண்டர் ஃபாலோ பண்ணுறோம்ல, இந்த சூரிய கேலண்டர் ஃபாலோ பண்ணுறது வந்து தஜ்ஜாலுடைய சிஸ்டம். ரசூல்லாவுடைய சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா சந்திர கேலண்டர் நம்ம ஃபாலோ பண்ணோம். சந்திர கேலண்டர் நம்ம வாழ்க்கையில் எதுலையுமே நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் குரானை வச்சு இந்த ஓதுதல் முறையில் நம்ம ஃபாலோ பண்ண முடியுமில்ல. அப்படி வரும்போது நாம் இந்த தீனை விட்டு விலகியவர்களாக நாம் அல்லாஹ்விடத்துல டிக்ளேர் பண்ண முடியும். எல்லாம் இவங்க வச்சிருக்கிற தீனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, என் மாதம் தனி என் வருஷம் தனி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண முடியும். அப்படிங்கிற இதுதான் மேட்ரு அவர் சொல்கிறாரு. இதுதான் அவர் சொல்கிறாரு. 1920 இந்த கேலண்டர் மூலையை ஒழிச்சு கட்டினான் யார், தஜ்ஜால். 1970 என்ன பண்ணான், பொருளாதாரத்தை ஒழிச்சு கட்டினான். கொஞ்சம் நஞ்சம் அந்த பொருளாதாரமே இருந்துச்சு. அந்த பண்டமாற்று முறையில் எண்ணெய் வந்து வித்துட்டு இருந்தாங்க. குறைஞ்சபட்சம் அவங்க எண்ணெய் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தங்கத்துக்கு வித்துட்டு இருந்தாங்க. யார், அரபுகள். இந்த பெட்ரோலை வந்து கோல்டுக்கு வித்துட்டு இருந்தாங்க. அதை எடுத்துட்டு என்ன பண்ணாங்க, டாலருக்கு விற்க ஆரம்பிச்சாங்களா. அன்னியிலிருந்து கொலாப்ஸ் ஆகி போச்சு எல்லாமே. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பாலாம் பாரு உருது மாதம் தான் ஃபாலோ பண்ணிருந்தேன். எங்கள் அம்மாட்ட கேட்டீங்கன்னா உருது மாதம் எல்லாமே சொல்லுவாங்க. அவங்க குழந்தையா இருக்கும்போது எந்த மாதத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஜனவரி பிப்ரவரிலாம் தெரியாது. அவங்க இந்த ரஜபு ஷாபான் இதைத்தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. சில பேர்கள் வேணால் உருதுல மாற்றி அந்த தர்காவுடைய பேர்கள் வச்சுருக்காங்களே தவிர, ஆனால் சந்திரனுடைய நாட்களை தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க.
நம்ம தான் வாழ்க்கை தோஷம் சொன்னல. 90ஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு மாதிரியா வாழ்ந்தோம். இவங்கெல்லாம் 20ஸ்க்கு அப்புறம் வந்தாங்க பாரு. இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃபாத்தியா ஓதுறனால அந்த லிங்க்ல இருந்துச்சு இந்த சந்திர நாட்கள். இவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் டைம் வேகமாக போல, நமக்கு டைம் வேகமாக போகுது. என்னடா மேட்டர்னு பார்த்தா தஜ்ஜாலுடைய உலகத்தில் நம்ம பூந்துட்டோம். தஜ்ஜாலுடைய அந்த டைம் லைனுக்கு உள்ளே பூந்து ஃபுல்லாக நம்ம வாழ்க்கையில் ஜனவரி பிப்ரவரி வந்து ரஜபு ஷாபானு முஹரமுக்கெல்லாம் வேல்யூ இல்லாமல் போய் மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா ரம்ஜானுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம். மீதி 11 மாதம் தஜ்ஜால் மடியில் தாளாட்டு, ஒரு மாதம் ரசூல்லாவிட்ட வரோம். என்னமோ பெரிய பார்க்க சொன்னீங்களாமா, அது என்னங்க போற அப்படின்னு சொல்லி இப்போதான் வர்றோம்.